வணக்கம் மக்களே. இந்த வீடியோ அப்படிங்கிறது வார் அப்டேட் அண்ட் மார்க்கெட் கண்டிஷன் தான் பார்க்க போகிறேன். எனக்கு நல்லா கேப் டவுன் நாளைக்கு இது கேப் டவுன் ஆகுமான்னு யூஎஸ் ஆயில் நல்லா ஏறிக்கிட்டு இருக்கு. கோல்டு சடன் டிப்பு. எல்லாரும் கோல்டு இறங்காத நினச்சி நான் உட்பட ஆனால் விழுந்திருக்கு, என்ன ஆகலாம் அப்படிங்கிறதுல சேர்த்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வார்டு அப்டேட்லேருந்து வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது துபாய் யுஏஇ கவர்மெண்ட் அப்படிங்கிறது துபாயில் இருக்கிற வீடியோஸ், அதாவது இந்த மாதிரியான மிசைல்ஸு, ட்ரோனு, டெப்ரீஸ் விழுகிறது, இந்த மாதிரி வீடியோவில் வெளியே சோஷியல் மீடியாவில் போடக்கூடாதுன்னு சென்சார் பண்ணியிருக்காங்க. இது மீறி வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு தண்டனைக்குரிய குற்றம் 2 ஆண்டுகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஈரானியன் சோஷியல் மீடியாவில் இது எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் துபாய் ஸ்டேப்பிள் அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணுவாங்க கரெக்டா. அதை இந்த கவர்மெண்ட் தவிர்க்கணும்னு நினைக்குது, அதனால சென்சார் பண்றாங்க. சொல்ல போனா ஈரான்ல எதான பண்றாங்க, துபாயும் சென்சார் பண்ணுது. சரி, ஓகே, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல இது மாதிரி நடக்குதுன்னா கவர்மெண்ட் எல்லா இடத்துலயும் சென்சார் அப்படிங்கிறது கண்டிப்பா பண்ணுவாங்க, சரிங்களா. அதுதான் அது அங்கேயும் நடக்குது. ஆனா சென்சார் பண்றாங்கன்னா என்ன ப்ரோ ரொம்ப அதிகமான அட்டாக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. 95% மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணிடுறாங்க, சரிங்களா. ஆனா மீறி விழுகுது இல்லைங்களா, அதை கூட ரொம்ப இதாயிட்டு துபாய் அன்சேஃப் அந்த மாதிரி ஆக்கிட்டாங்கன்னா பிரச்சனை. ஏற்கனவே சொன்ன மாதிரி இனி ஒரு 1 வீக் 10 days வரை தாங்கும். ஏன்னா டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்களுக்கு ஆக்டிவா இருக்கும். இன்னும் அதிகப்படியான தாக்குதல் ஈரான் சைட்ல 1 வீக் அப்புறமும் வந்துகிட்டே இருந்ததுனாதான் அது யுஏஇ கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பிரச்சனையா வரும். அமெரிக்க படைகளுக்கு அது பிரச்சனையா இருக்கும். அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா அமெரிக்க படைகள் 2000க்கும் மேற்பட்ட ஈரானிய இலக்குகளை தாக்கி அடிச்சதா சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 2000 ஈரானிய படைத்தளங்களோட இலக்குகள், சரிங்களா. அது உங்களுக்கு அவங்களோட மெயின் தலைகள் இருக்காங்க இல்லைங்களா, கமாண்டர்ஸ், ஐஆர்ஜிசியோட கமாண்டர்ஸ், அதுக்கப்புறம் மிசைல் லான்ச் பேட் இருக்கு இல்லைங்களா, சரிங்களா. கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இதோட லான்ச் பேட்ஸ் இருக்கும். அது அப்புறம் அந்த ட்ரக்ஸ் எடுத்துட்டு வருது இல்லைங்களா, ட்ரக்ஸ்லயே ஏவுவாங்க அந்த ட்ரக்ஸ். அது போக ட்ரோனோட கிடங்குகள், இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா. எல்லாம் சேர்த்து 2000க்கும் மேற்பட்ட இலக்குகளை அழிச்சுக்கிறதா சொல்லியிருக்காரு. தென் 17 ஷிப்ஸ், வார் ஷிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது அந்த கடல் பரப்பை ஈரானிய கடல் பரப்பை பாதுகாக்கிறதுக்காக 17 ஷிப் இருந்துச்சு. அதையும் தாக்கி அடைச்சிருக்காங்க. முக்கியமானது என்னன்னா ஒரு சப்மெரைன், ஸ்ரீலங்கா இந்தியன் ஓஷன் ரேஞ்சில் ஸ்ரீலங்கா ரீஜன் அந்த ஒரு கடல் பரப்புல இப்போ வந்திருக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நியூஸ் என்ன அப்படின்னா ஒரு ஈரானிய சப்மெரைனை தாக்கி இருக்கும். அதுல இருந்தவங்க எல்லாம் 111 பேர் மிஸ்ஸிங் கடலுக்குள்ள அப்படிங்கிற ஒரு நியூஸ் லேட்டஸ்டா வந்திருக்கு. ஈரானியன் சப்மெரைன்ஸ் அப்படிங்கிறது. தென் இதுல ஆச்சரியகரமான செயல்னா ஈரான்ல இதுவரையில் 1000க்கும் மேற்பட்ட செத்துருக்காங்க. அமெரிக்கா படைகள்ல ஒரு சில பேர், இஸ்ரேல்ல சில செத்துருக்காங்க, துபாயில செத்துருக்காங்க, எல்லாமே ஓகே. பாகிஸ்தான்ல 35 பேர் செத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா போராட்டம் பண்ணி, சரியா, ஈரானுக்கு ஆதரவா போராட்டம் பண்ணி பாகிஸ்தான் ராணுவம், போலீஸ், அது போக யுஎஸோட மெரைன்ஸ் அவங்க சுட்டத்துல இதுவரை மொத்தமா 35 பேருக்கும் மேற்பட்டவங்க பாகிஸ்தான்ல மட்டும் இறந்திருக்காங்க. ரெண்டாவது, அது பவர்லே இல்ல ஒரு கண்ட்ரி, அதிக பேர் சாக்குறாலும் பாகிஸ்தான்காரனா தான் இருப்பான். 35 பேர் காலி, அதுக்கு மேல. தென் நமக்கு இருக்கிறதுல ரொம்ப மோசமான நிகழ்வு என்ன அப்படின்னா ஈரான்ல இருக்கிற ஒரு பிரைமரி ஸ்கூலுங்க, அங்க அது மேல மிசைலை போட்டு அந்த வீடியோ பார்க்க முடியாது. சின்ன சின்ன குழிகள் லைனா தோண்டி ஒவ்வொரு குழந்தைங்க 100க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் எல்லாமே புதைக்கிற காட்சி ஒரு போட்டோ ட்ரோன் இதுல எடுத்தது. அது பார்க்கும் போதே ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு அடிச்சுக்கிறாங்க, இவங்க அடிச்சுக்கிட்டும். ஏன்னா ட்ரம்ப்புக்கு வயசு என்ன, அயத்துல்லாக்கு வயசு என்ன, எல்லாத்தையும் 70-80 வயசு குழந்தைங்க பாவம். இவங்க போயிட்டு எங்கேயா சண்டை போட்டுக்கிட்டா சரியான பாவம். அந்த குழந்தைங்க என்ன பண்ணுச்சு, 100 அது இஸ்ரேல் சைடு செத்தாலும் சரி, ஈரான் சைடு செத்தாலும் சரி, இல்லை யுஏஇ சைட்ல இருந்து ஒரு குழந்தை இறந்தாலும் சரி, அதுவும் இவ்வளவு குழந்தைங்க மேசிவா ஒரு பிரைமரி ஸ்கூல்ல ஏன் இஸ்ரேல் இந்த மாதிரி பாவம் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா அந்த காட்சி அப்படிங்கிறது ரொம்ப பார்த்ததுலே, நான் நிறைய வீடியோ பார்த்ததுலையும் காட்டுறேன், ரொம்ப அதை காட்ட முடியாது. மற்ற இதை பத்தி பேசல என்ன நடந்திருக்குன்னு. இது ஈரானிய கடற்பரப்புல ஒரு ஆயில் டேங்கர் ஷிப். இதை ஆளில்லா சிறிய ரக ட்ரோன் எப்படி அதே மாதிரி படகு இருக்கும், சரியா, சின்ன படகு, சரிங்களா, அதை வச்சு அடிப்பாங்க. அது சூசைன் போட்ஸ், சரிங்களா, அதை வச்சு அடிச்சதுல இது நடந்திருக்கு. அது போக இது மிசைல் லான்ச்சிங், இது ஈரானியன்ஸ் போஸ்ட் பண்ணது, மிசைல் லான்ச் பண்ணதை பத்தி. இது உங்களுக்கு டெல் அவிவ், சரிங்களா. இஸ்ரேல்ல நடந்திருக்கிறது சவுண்ட்ஸ் வைக்க முடியாது, ரொம்ப ரொம்ப லவுடா இருக்கும் சவுண்ட்ஸ் எல்லாம், கத்துறது எதுவுங்க. ஃபுல்லா மிசைல் விழுந்ததுக்கு அப்புறம் அது இருக்கிற காட்சி ஃபுல்லா பத்தி இருக்குது கார் அப்படிங்கிறதெல்லாம்.
தென் இது வந்து ஒரு கட்டடத்து மேல் நடந்த தாக்குதல். இது வந்து சைனீஸ் இது வந்து எடுத்தது. இது வந்து 17 ஷிப்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, ஈரானியன் ஷிப்ஸ். இது வந்து தாக்கி அழிச்சிருக்கோம். அதோட அந்த ஷிப்ஸ் எரியிற காட்சிகளை வந்து இது பண்ணியிருக்காங்க. இது போக வந்து துபாயில் நடந்த தாக்குதல், அது ஏற்கனவே ஊடுனதுதான் நமக்கு. முக்கியமானது இது வந்து தெஹ்ரானோட இதுல வந்து நமக்கு வந்து நடந்த அட்டாக்ல அங்க நடந்த காட்சிகள். அது போக வந்து இதுவும் நமக்கு வந்து ஹிஸ்புல்லா இருக்காங்க இல்லைங்களா, லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் உள்ள போயிட்டு இஸ்ரேலி படைகளும் வந்து லெபனானுக்குள்ள அடிக்கிறாங்க. சரிங்களா, அங்கிருந்து வந்து இஸ்ரேலுக்குள்ள ராக்கெட்ஸ் விழும்ல, ரேண்டமா லான்ச் பண்ணுவாங்க ராக்கெட்ஸ். அது இஸ்ரேலுக்குள்ள வந்து விழுகிற காட்சிகள் பெரிய லெவல்ல வந்து இதை இங்க பாத்துட்டீங்கன்னா தெரியும். அப்படியே இது நமக்கு வந்து பறந்து போய் விழுகிறதுல இருந்து எல்லாமே இதுல இருக்கு. சில தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வாய்ஸ் இது பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அதை பார்த்து தான் தெரியும் மிசைல்ஸ் ராக்கெட்ஸ் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறது. தென் வந்து இது வந்து நிறைய கோரமான காட்சிகள் இருக்கிறது நமக்கு தேவையில்லை. நான் சிலதை காட்ட முடியும், சிலதை காட்ட முடியாது. அண்ட் வந்து அயத்தோலாவோட 2வது சன் மோஜ்தாபா, இவர் வந்து எலெக்ட் ஆயிருக்காது புது சுப்ரீம் லீடரா. இடைக்கால இதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து இஸ்ரேலிய படைகள் வந்து இதை தாக்கி அளிக்கிற காட்சி, அதாவது ஈரானுக்குள்ள இருக்கிற முக்கியமான லான்ச்சஸை வந்து தாக்கி அளிக்கிற காட்சி அவங்களோட இது. அண்ட் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன் மீம். என்ன அப்படின்னா, குவைத்தோட ஏர் பேஸ் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஈரானியன் மிசைலை விட்டுட்டு யூஎஸோட 3 ஃபைட்டர் ஜெட்டை போட்டு தள்ளிடுச்சு. அவனை அடிக்காம என்ன என்னை அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒரு சின்ன இது. தென் வந்து இது யூஎஸ் சோல்ஜர்ஸ் இறந்தது, அந்த இதை பாடிஸை வந்து யூஎஸ்குள்ள எடுத்துட்டு வர்றது அந்த காட்சி. தென் இது பெரிய அளவில் வந்து தெஹ்ரான்ல நடந்த தாக்குதல், அது யூஎஸோட இது. இதுவும் தெஹ்ரான்ல நடந்த ஒரே நிமிஷம். இது வந்து இதுல இஸ்ரேலுக்குள்ள நடந்த தாக்குதல், பெரிய லெவலான பலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து விழுகிற காட்சி. இது தெஹ்ரான்ல நடந்தது. யூஎஸ்என் வந்து இஸ்ரேலிய படைகள் தெஹ்ரான்ல வந்து பெரிய லெவல்ல பாம்ஸ், ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பல்வேறு பட்ட பாம்ஸ் வந்து போட்டதுக்கான காட்சி. தென் இது வந்து ஒரு இன்குபேட்டர்ல பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ஒரு பாம்பு இருந்த பக்கத்துல ஒரு குழந்தை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது சொல்ற டீப்பா வந்து சொல்ல வேணாம். தென் ஓகே, இது வந்து ஈரானை சுத்தி எங்கெங்கெல்லாம் படைத்தளங்கள் இத்தனை இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு இது வச்சிருக்காங்க. முன்னின் நிறைய எடுக்கலாம், இவங்கெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் இறந்துட்டாங்க, இப்ப இல்ல எல்லாத்தையும் முடிச்சு எல்லா தலைகளும் ஏற்கனவே சொல்றேன் இல்லைங்களா, ஒருத்தரும் இல்லை. இப்ப ஈரான்ல வந்து என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து பெரிய அளவுல வந்து இருக்கிற தலைகள்லாம் தூக்குறதுக்கு வந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் வந்து டிசைட் பண்ணி தூக்குறாங்க. அண்ட் ஈரானியன்ஸும் சும்மா இல்லை. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஈரானியன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈரானியன்ஸ் வந்து இப்போ ஒரு ட்ரோன் வச்சுப்போம், ஒரு 5-6 ட்ரோனை வந்து வீட்டுக்குள்ளேயே வீடு மாதிரியான அமைப்புகள்ல, இப்ப ஒரு படைத்தளத்துல இருந்து ஏவுனாதானே இந்த படைத்தளத்தை வந்து அடிப்ப. ஈரானியன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பெரிய நாடு ஈரான்ங்கிறது, அண்ட் வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரியான வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ள ஒரு 5-6 ட்ரோனை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து ஏவி விட்டுறது ட்ரோனை. ஆனா அது வந்து குறிப்பிட்டு இந்த வீட்டுல தான் இருக்கு, அங்கதான் இருக்கு. அந்த ஆயிரக்கணக்கான ட்ரோனை தயாரிச்சு சும்மா வீடு மாதிரியான பகுதிகளில் வச்சுருவாங்க. சரி, ஆனால் ட்ரோன்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ட்ரோனை வந்து அதுவும் வந்து யுஏஇக்குள்ள அனுப்புறது, அண்ட் பக்கத்துல இருக்கிற சவுதி, இப்போ வந்து அரம்கோட ஆயில் ரிசர்வ்ஸ், இந்த மாதிரியான ரேண்டம் அடிக்கிறது அவங்களால, அதாவது இஸ்ரேல் மற்றும் ஈரானிய படைகள்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ட்ரோன் பறந்துகிட்டே தான் இருக்க போகுது. அதை வந்து வான்லேயே இன்டர்செப்ட் பண்ணா மட்டும்தான் முடியும். அதாவது இது சூசைட் ட்ரோன்ஸை. ஆனா மிசைல்ஸ் வந்து வீட்டுக்குள்ள வைக்க முடியாது. அதை வந்து எப்படியும் லான்ச் பண்ணிதாங்கன்னா, அவங்க வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, டேங்கர் மாதிரியான அமைப்புகளை, நூற்றுக்கணக்கான டேங்கர்ஸ் அண்ட் வந்து அதை வந்து லான்ச் பட யூஸ் பண்றாங்க. அதைத்தான் இப்ப குறிப்பிட்டு உள்ளுக்குள்ள வந்து பூந்து நிறைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து ஏரியல் ஏர் ஃபில்லிங்வாங்க, அதாவது ஒரு F-15 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பறந்துகிட்டே இருக்கும். இத்தனை நேரம் தான் பறக்க முடியும் இருக்கும், அதுக்கு ஃபியூல் இருக்கும் இல்லைங்களா. இப்ப ஈரானியனோட ஏர் ஸ்பேஸ் ஈரான் கையில இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யார் கையில இருக்கு அப்படின்னா, அது வந்து யூஎஸ் மற்றும் இஸ்ரேல் கையில தான் இருக்கு. ஈரான் ஃபுல்லாமே எங்க நினைச்சாலும் வந்து உங்களுக்கு அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தலாம். அதனால பறந்துகிட்டே இருக்கு ஏர் ஃபில்லிங் வந்து டேங்கர்ஸ் வந்து ஈரான் மேல F-15 அண்ட் F-16 என்ன ஃபைட்டர் ஜெட்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் உள்ள கொண்டு போயிட்டு, ஏன்னா அவங்க ஈரானியன்ஸ் வந்து நம்பி இருந்தது சைனீஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம், சைனால இருக்கிற ப்ராடக்ட் என்னமோ தெரியும் உங்களுக்கு, அது மாதிரிதான் மொத்தமும் காலி. அந்த ஃபர்ஸ்ட் நாளே முடிச்சு கட்டிட்டாங்க. சரியா, அப்படிங்க அவங்க தலைவரே காப்பாற்ற முடியல அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால.
கரெக்டா? இல்லைன்னா ஏன் ஆயத்தோலா வந்து இறக்க போறாரு ஃபர்ஸ்ட் போர் ஸ்டார்ட் ஆன 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ள. அப்படிங்கும்போது அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் லட்சணம் அப்படி இருக்கு சைனீஸோடது. அவங்க நம்புறதானா அதுதான் அவங்களால வாங்க முடியுது அதுதான். சரியா? அதான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இறங்கி அடிக்கிறதுக்கான காரணம் ஃபுல்லா இப்போ ஏர் ஃபில்லிங்லேயே இருந்தது. ஏர் ஃபியூல் வந்து ஃபில் பண்ணி குண்டை பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்க வேணுமோ அங்க நகருதா, இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்ஸ் வருதா, இங்க இருக்கு அங்க இருக்குன்னு பறந்து பறந்து ஒவ்வொரு இடத்தையும் சந்தேகப்படுற இடத்துல இருந்து அண்ட் அவங்க இன்டெலிஜென்ட் அண்ட் சேட்டலைட் இமேஜிங் எதை வச்சுனாலும் வந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதனாலதான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு மட்டுப்பட்டிருக்கு. முன்னாடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இவங்க இஸ்ரேலிய படைகள் அடிக்குது, அடிச்ச உடனே இவங்க ரிட்டாலியேட் பண்றாங்க. யாரு? ஈரான். சரியா? சுத்தி அடிக்கிறாங்க கண்ணா மின்னான்னு அப்படின்னு ரிட்டாலியேட் பண்றாங்க. ஆனா இப்ப வந்து ஓரளவுக்கு இது குறையுது, குறையுதுன்னா உங்களுக்கு இனி குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன்னா வந்து அவங்க ரீஃபில் பண்ணி பாம்ஸ் பண்ண 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 உங்களுக்கு இது உன்னி மட்டுப்படும். ஆனா அதே மாதிரி வந்து ஈரானிய தலைவர்களை வந்து இந்த போர் முடியாத அப்புறம் இது எப்படி போகும்? ஈரானியல இருக்கக்கூடிய தலைவர்கள் அது புதிதாக தேர்ந்தெடுக்கப்படும் தலைவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு தலைவன் வந்துட்டாலே அவன் பேர் எதுவும் போட்டாலே அடுத்த நாள் அவன் முடிச்சு கட்டிடணும் அப்படிங்கிறதெல்லாம் இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க படைகள் யோசிக்கிறாங்க. அப்பதான் வந்து கன்ஃபியூசன்ல மொத்தமாக தான். ஆனா இதுல இருக்கிற நெகட்டிவ் என்ன அப்படின்னா, அந்த நாடு சின்னாபினம் ஆயிடுச்சுன்னா தென் வந்து அங்க ஒரு மாதிரியான என்ன சொல்றது குழப்ப நிலை, மக்களுக்கு என்ன தரும் ஜாம்பிஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், என்ன பண்றது நிறைய சின்ன சின்ன குழுக்கள் ஃபார்ம் ஆயிடும். இது வந்து ரொம்ப டேஞ்சர் மிடில் ஈஸ்டுக்கு. சரிங்களா? ஏன்னா ஈரானுங்கிற கண்ட்ரி அது வந்து ஒரு ஒரு அமைப்பா வந்து இருக்கிற வரை அந்த மக்கள் வந்து ஓகே ஒன்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு வந்து இருப்பாங்க. அது சரியா தப்பாங்கிறது அடுத்தது. ஆனா வந்து ஒரு அமைதி இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணும். தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் பாங்க இல்லைங்களா, அதே மாதிரிதான் இந்த மாதிரி ஆயிடக்கூடாது. எவங்க என்ன பண்ணலாம்னு ஆயிடுச்சு அப்படின்னா ஈராக் விழுந்ததுக்கு அப்புறம் சதாம் ஹுசேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி ஒரு நிலைமையில அந்த அரசாங்கம் இல்ல கண்டவனும் வந்து இந்த நாட்டை வந்து இது பண்ணி ஒரு சின்ன சின்ன குழுக்களை வச்சுட்டு லைட்டா வேற மாதிரியான ஒரு ரிட்டாலியேட் பண்ணி மூளை செலவு பண்ணி இப்படி வேணா மாத்திரக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அப்போங்கும்போது அது வந்து இது எப்படி போய் முடியுதுன்னு இருக்கு. அதை தவிர்த்து ஈரான் நினைச்சா மட்டும்தான் உடனடியாக அந்த வாரம் நிறுத்த முடியும். ஆனா அமெரிக்கன் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் நினைச்சாலும் நிறுத்த முடியாது, ரெட் லைனை கிராஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் மொத்தமா முடிப்போம் அப்படிங்கிறாங்க. இது எப்படி எங்க போய் முடியுது அப்படிங்கிறது கொஞ்ச நாள்ல தெரிஞ்சு இன்னும் 1 வீக்குக்கு இது ஹீட்டுங்கிறது போயிட்டு தான் இருக்கும். 1 வீக்குக்கு அப்புறம் ஒரு ஸ்லோ ஆகும். தென் யாரோட கை ஓங்கி இருக்குன்னு அப்புறம் தான் வந்து தெரியும். சரிங்களா? அப்புறம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இது வந்து எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்த்துடலாம். இப்போ நான் வந்து இது வச்சிருக்கேன், ட்ரேடிங் வியூ எடுத்துக்கலாம். ட்ரேடிங் வியூ சார்ட்டை எடுத்திருக்கேன் அண்ட் வந்து ஓகே. இப்போ வந்து இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க லைவ் என்ன அப்படிங்கிறது. பிரேக் அவுட்ஸ் 4 hour பிரேக் ஆகி மார்க்கெட் கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும் தான் ஃபர்தர் ஃபால்ங்கிறது வரும். நாளைக்கு ஒரு வேளை கேப் டவுன் ஆச்சுன்னா, நான் எதிர்பார்க்கல கேப் டவுன் ஆகும்னு, ஒருவேளை கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா ட்ரெண்டை கண்டினியூ பண்ண பார்ப்பான். சரிங்களா? அண்ட் டுடே லோங்கிறது இந்த சப்போர்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான ரேஞ்ச். இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா மட்டும்தான், இல்லை ஓப்பனே ஆகுது இந்த ரெசன்ஸ் ஆகி எடுத்தா மட்டும்தான் அகெயின் ஃபால். சரிங்களா? இதுக்கு கீழே கண்டிப்பா ஒரு 4 hour கேண்டில் க்ளோஸ் வைக்கணும், அப்பதான் ஃபாலோ ஆகும். ஆனா இப்போதைக்கு மார்க்கெட் என்னைய பொறுத்த வரையில் கேப் டவுன் ஆகல, உள்ளுக்குள்ளேயே ஓப்பன் ஆகுது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து 24,800 இருந்து 24,360 இந்த ரேஞ்சை மெயின்டைன் பண்ண பார்க்கும். பிரேக் ஆச்சுன்னா நேரம் 23,800 அண்ட் வந்து 23,400 சரியா அந்த ரேஞ்ச் வரை போறதுக்கான சான்சஸ்ங்க இருக்குது. விக்ஸ் பாருங்க, இந்தியா விக்ஸ் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 21ங்க, 23% ஷூட் அப்போ ஒவ்வொரு நாளும் கட்ட விக்ஸ் கிராஷ் ஆகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 வீக்ல செட்டில் ஆகும்போது விக்ஸும் செட்டில் ஆயிடும். சரியா? இந்த வார் செட்டில் ஆகும்போது நீண்ட கால போரா போகாம இது வந்து ஒரு முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா மேபி இது வந்து இதாகலாம். நீண்ட கால போரா ஆயிடுச்சுன்னா ஆயில் பிரைஸ் ஏறிடும் அண்ட் வந்து மார்க்கெட் கண்ணாபின்னான்னு ரியாக்ட் பண்ணாத ஆயில் பிரைஸ் ஏறும் அண்ட் வந்து எக்கனாமியும் அவ்வளவு நல்லா இருக்காது. சரிங்களா? ஏன்னா ஒரு ஷிப் வருதுன்னா ஒரு ட்ரோன் போதும் போய் அதை அடிக்கிறதுக்கு. த்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஈரானியன்ஸ்னால த்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுது நீண்ட கால போரா எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா. ஆனா வந்து ஹமாஸ் மாதிரி வந்து இஸ்ரேல் வந்து இல்ல அமெரிக்க படைகள் வந்து இவங்க ஈஸியா ஒழிச்சிட முடியுமா? அப்படிலாம் முடியாது. ஏன்னா ஈரான் ரொம்ப பெரிய நாடு, அங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கு. இவங்க வந்து ஒரு ஐடியாலஜி கீழே ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரியான இதுல பண்றாங்கன்னா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் லைக் வந்து ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கோங்க, 200 வருஷம் சரி 20 வருஷம் அமெரிக்கா நல்லதை பண்ண முடிஞ்சு நீண்ட கால போற போனா.
அவங்க இப்போ நாங்கள் வந்து பெர்ஷியன், அவங்க அந்த ஒரு இது இருப்பாங்க இல்லைங்களா, அவன் அப்படி தமிழ் அப்படின்னு வந்து ஒரு இதுல ப்ரைடா நினைக்கிறேன். அவன் நினைப்பான் இல்லைங்களா, நான் பெர்ஷியன், யாருக்கு நான் இறங்கி போகணும், நான் வந்து 6000 வருஷம் எனக்கு வந்து வரலாறு இருக்கு, அவனும் வந்து நினைப்பான் பெர்ஷியன் ப்ரைடுன்னு ஒன்று வச்சிருப்பான். அப்ப அவன் வந்து பெர்ஷியன் ப்ரைடோட வந்து அவன் சண்டை போட ஆரம்பிச்சான் அப்படின்னா அது வந்து சுத்தி இருக்கிற அரபிக் கண்ட்ரீஸுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா ஒரு முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் இருக்கிற இடத்துல வந்து ஈரான் இருக்கு. அண்ட் வந்து அந்த ரெட் சீல வந்து ஹவுதீஸ் வந்து இது பண்ண முடியும், த்ரெட் பண்ண முடியும். ஹெஸ்புல்லா இவனுக்கு குண்டு போட்டே இருக்கலாம், ஆனா மக்களை மொத்தமா தொடச்சிட முடியாது இல்லைங்களா. தலைவரை போலலாம் மக்களை மொத்தமா தொடச்சு இது பண்ண முடியாது. மக்கள்கிட்ட அந்த எண்ணம் முழுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இருக்க அது த்ரெட் தான். ஒரு ட்ரோன் போது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் போய் அடிச்சு ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணி மொத்தமா ஒரு முடிக்கிறது. ஒரு ஆயில் டேங்கருங்க போய் அடிச்சுன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அந்த கடல் பரப்பே நாசியாயிடும். கரெக்டா? அப்படிங்கும்போது அது சாதாரண விஷயம் கிடையாது. அதான் தலைவர்களை முடிக்கலாம், சும்மா வந்து அங்க பப்பட்ட உட்கார வைக்கலாம். ஆப்கானிஸ்தான்ல எப்படி ஒரு பப்பட்ட அரசாங்கத்தை உட்கார வச்சாங்க. தாலிபான்ஸ் யூஎஸ் வெளியே போன உடனே தாலிபான்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, அடுத்த 2 நாள் தாலிபான்ஸ் மொத்தமா அந்த இடத்தை எடுத்துக்கிட்டாங்க. கரெக்டா? அந்த மாதிரியான இதுதான் இது. இனி எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இது வந்து இஸ்ரேல் எப்படி வந்து உங்களுக்கு வந்து பாலஸ்தீன் வந்து முக்கியமா காசால பண்ணாங்க. காசா ஒரு சின்ன நகரப்பகுதி, ரொம்ப இதானது, சுத்தி நெருக்கி 3 பக்கம் 4 பக்கம் சுத்திடுவாங்க. கடல் பரப்பு 4 பக்கம் சுத்தி ஈஸியா அடிச்சிடலாம். ஆனா வந்து ஈரான் அப்படி கிடையாது, ஈரான் அப்படி பண்ண முடியாது. அப்படிங்கும்போது அது வந்து கண்டிப்பா இது ஒரு பெரிய பிரச்சனை தான். தேன் கூட்டுல தான் கை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேன் அப்படி கண்டு சுத்தம் அந்த மாதிரிதான் இதை பண்ண போகுது. ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க. அவங்க வந்து மேபி வந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோட எண்ணங்கிறது அவன் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாதுன்னு தான். இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இல்லை, அவனால அணு ஆயுதம் தயாரிக்க முடியாது. ஒரு மாதிரி கேஸ் ஆயிடுச்சுன்னு அணு ஆயுதம் தயாரிக்க முடியாது, அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது அவங்களால. ஏன்னா அதுக்குன்னு ஒரு அமைப்பு வேணும், ஒரு கவர்மெண்ட் வேணும், அப்பதான் அணு ஆயுதம் தயாரிச்சு அவங்களால இது பண்ண முடியும். ஆனா கேஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் பிரச்சனை. அணு ஆயுதம் தயாரிச்சா இஸ்ரேலுக்கு த்ரெட்டா இருக்கும், அண்ட் வந்து அமெரிக்காவுக்கு த்ரெட்டா இருக்கும். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா என்ன நடக்கும், எங்க இதாகும், இந்தியன்ஸ் அதிகமா இருக்கும். அதனால இதை தேன்கூட்டுல கை வச்ச கதை தான். அவங்க வந்து ஈரானியன்ஸ் வந்து அவங்களா விட்டு கொடுத்தாதான் உண்டு உனியும். அதையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச பாலிடிக்ஸ்ல சொல்றேன், குளோபல் பாலிடிக்ஸ்ல. அண்ட் வந்து தவறு இருந்தா திருத்துங்க. அண்ட் சரி, ஓகே, அடுத்தது ஆயில் பிரைஸ் வந்துடலாம். ஆயில் பிரைஸ் பொறுத்தவரையில் பார்த்துட்டோம்னா, ஆயில் பிரைஸ் நமக்கு எவ்வளவு இருக்கு, பிடிசி ஏற ஆரம்பிச்சுட்டா வந்து எத்திரியும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. யூஎஸ் ஆயில் நல்லா வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்கு, 72 to 74ங்கிற ஒரு பொசிஷன்ல செட்டில் ஆயிடுக்கான். இது இன்னும் பிரச்சனை பெருசாச்சுன்னா அது என்ன ஓரளவுக்கு ஏறிடுச்சு, இன்னும் பிரச்சனை பெருசானதான் ஃபர்தர் ஏற ஆரம்பிக்கும். இது வந்து நியூஸ் பேஸ் மட்டும் யூஎஸ் ஆயிலுங்கிறது போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது போக வந்து இங்க சப்ளை இருந்துச்சுன்னா நம்ம இந்தியாவுக்கு எங்கிருந்து வரும், ஐஎன்ஆர் வந்து என்ன ஆகும் அப்படின்லாம் இருக்கு இல்லைங்களா, அதே சேர்த்து பார்க்கணும். அது போக வந்து சில்வர் கோல்டு நேற்று விழுந்துச்சு, இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு எந்திரிச்சு நிற்கிறான். சில்வர் அண்ட் கோல்டு பார்த்தா தெரியும். அது வந்து ஒரு பேனிக் செல்லிங் தான் சில்வர் அண்ட் கோல்டு. அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஹை அடிச்சதுக்கான போயிட்டு பழைய ஹை அடிச்சோம்னா ஒரு சடன் ட்ராப். ஆனால் ட்ரெண்டை பொறுத்தவரை பொசிஷன்ல ஸ்டேபிளா தான் இருக்கும். விழுகிற ஃபால டிப்பா தான் யூஸ் பண்ணிக்க முடியும். 5000 கீழே கோல்டு வந்தா மட்டும் XAUSD நம்ம வந்து கவலைப்பட்டா போதும், அது வரையில் பிரச்சனை இல்லை. எல்லா ஸ்டாக்கும் விழுந்திருக்குங்க இன்னைக்கு, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது வச்சு நாளைக்கு மார்னிங் லைவ் பார்க்கலாம். அந்த வீடியோ ரொம்ப பெருசாகிடுச்சு, நம்ம வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுவரையில் நம்ம வந்து பாய் சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட் வந்து மேக் பண்ணலாமா, எல்லாத்தையும் பற்றி பேசுகிறோம் இல்லைங்களா, இதை பற்றி டீப்பாக வந்து பேசலாமா என்னங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து டாட்டா, பை பை, see you.